வெல்கம் டு டாக்ஸஸ் இன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் வந்து பட்ஜெட் 2025 அறிவித்தபடி வந்து டிடிஎஸ் பிடித்தம் செய்வதற்கு வந்து உண்டான தேர்ஸ்கோல் லிமிட் வந்து ஒரு சில செக்ஷனுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன செக்ஷனுங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் 193 வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டியில் வந்து கரண்ட் இயரில் வந்து தேர்ஸ்கோல் லிமிட்டுங்கிறது வந்து எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் 2025-26 இயரில் வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே போனால் மட்டும்தான் டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கும்போது வந்து 194A இன்ட்ரெஸ்ட் அதாவது செக்யூரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மூணு கரண்ட் இயரில் வந்து 3 செக்ஷனாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் படி வந்து ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 194A செக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது வந்து அவருக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் போகும்போது மட்டும் டிடிஎஸ் பிடித்தம் செய்யதான் போக மாதிரி இருக்குது. இப்போ 2025-26 வந்து அதை வந்து 1 லேக்காக மாற்றிருக்கிறாங்க. நீங்கள் ரெண்டாவது பாயிண்ட்டாக வந்து 194Aல பேங்க்குக்கோ இல்லை கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ இன்ட்ரெஸ்ட் வந்து 40,000 ரூபாய்க்கு மேலே கொடுக்கும்போது மட்டும் டிடிஎஸ் பிடித்தம் செய்தால் போதும். பட் வந்து நெக்ஸ்ட் 2025-26 வந்து இதை வந்து 50,000 ரூபாய்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதர் கேஸ்க்கு வந்து கரண்ட் இயரில் வந்து 194Aல கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிடிஎஸ் பிடித்தம் செய்ய வேண்டியது வந்து அதர் கேஸில் வந்து 5,000 ரூபாய்னு கரண்ட் இயரில் இருக்குது. நெக்ஸ்ட் இயரில் வந்து 10,000 ரூபாய்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த செக்ஷன் பார்க்கும்போது வந்து 194 அதாவது ஒரு இண்டிவிஜுவல் கொடுக்க வேண்டிய டிவிடெண்ட்க்கு உண்டான டிடிஎஸ் வந்து கரண்ட் இயரில் வந்து 5,000 ரூபாயாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் வந்து 10,000 ரூபாய்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த செக்ஷன் பார்க்கும்போது வந்து வின்னிங் ஃப்ரம் லாட்ரி கிராஸ்வேர்ட் பசில் அப்படிங்கிற கேட்டகரியில் 194Bல வந்து 194Bல வந்து டிடிஎஸ் பிடித்தம் செய்ய வேண்டியதாக இருந்தால் வந்து கரண்ட் இயரில் வந்து அவங்களுக்கு டோட்டல் பேமெண்ட் பண்ண வேண்டிய தொகை வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே போகும்போது வந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டு பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் பார்க்கும்போது வந்து ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன் 10,000 ரூபாய்க்கு மேலே போனால் வந்து டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதே சேம் தான் வந்து 194BB அதாவது வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ்க்கும் அதே சேம் தான் அப்ளிகபிள் ஆகும். அடுத்து வந்து 194D படி வந்து இன்சூரன்ஸ் கமிஷனுக்கு கரண்ட் இயர்க்குள்ளான டிடிஎஸ் தேர்ஸ்கோல் லிமிட் வந்து 15,000 ரூபாய் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியலில் வந்து 20,000 ரூபாய்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சேம் வந்து கமிஷன் ஆன் ப்ரோக்கரேஜுக்கு வந்து 194H படி வந்து கரண்ட் இயர் 15,000 ரூபாய் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் 2025-26 20,000 ரூபாயாக பண்ணியிருக்காங்க. ரெண்ட் 194I படி பார்க்கும்போது வந்து கரண்ட் ஃபினான்ஷியலில் 2,40,000 ரூபாய்க்கு மேலே போனால் வந்து டிடிஎஸ் பிடித்தம் செய்து பேமெண்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் 2025-26 ஃபினான்ஷியல் இயர் படி பார்க்கும்போது வந்து பெர் மந்த்துக்கு வந்து 50,000 ரூபாய்னு கொண்டு வந்திருக்காங்க. அது ஹோல் இயர்க்குன்னு பார்க்கும்போது வந்து 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து ஒருத்தருக்கு ரெண்ட் கொடுக்கும்போது வந்து அவருக்கு டிடிஎஸ் பிடித்தம் செய்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 194J ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அதாவது நீங்கள் லீகலுக்கோ இல்லை ஆடிட்டருக்கோ பேமெண்ட் பண்ணும்போது வந்து அவங்களோட தேர்ஸ்கோல் லிமிட் வந்து கரண்ட் இயருக்கு வந்து 30,000 ரூபாய்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து இதை வந்து 50,000 ரூபாய்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 2025-26 வந்து இந்த தேர்ஸ்கோல் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணது வந்து நெக்ஸ்ட் 2025-26 வந்து அப்ளிகபிள் ஆகும். இதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க டிடிஎஸ் பிடித்தம் செய்ய வேண்டியதை வந்து சரியாக பிடித்தம் செய்து வந்து பேமெண்ட் பண்ணிக்கங்க. இப்போது டிடிஎஸ் பிடித்தம் செய்யாமல் இருந்தால் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து டிசோல்வ் ஆகும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்து இதை வந்து கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் வந்து இந்த செக்ஷன் படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாவோ எக்ஸ்ட்ரா தகவல் வந்து எதாவது தேவைப்பட்டாவோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை தரேன். டாக்ஸஸ் இன் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.